கத்தியின் முனையை விட பேனா முனை கூர்மையானதுன்னு சொல்லிட்டாரு. அது எல்லாத்தோட மனசுல ஒரு பதில் இருக்கு. அதுதான் இங்கே பதிச்சிருக்கோம் நாங்க. கத்தியின் முனையை விட இப்போ அவருக்கு நம்ம கிடையாது, பட் அவரோட சார்பாக அவரோட நினைவாக இந்த புக்கு நான் இந்த மாதிரி ஜாலியாக இல்லைடா அப்படின்ற எல்லா மென்டாலிட்டியுமே இந்த படிப்பு தான் நமக்கு புரியல. நீங்களாம் அப்படியே மேனேஜ் வாங்க. இது வந்து அண்ணன் தீபக் பாண்டியன் நினைவாக உங்களுக்கு நீங்கள் ஃபர்தராக நல்லா படித்து மேலே வரணும் அப்படின்ற ஒரு ஒரு விஷயத்தை எய்ம் பண்ணி நாங்கள் இதை பண்ணுறோம். புத்தக புரட்சியாளர் தீபக் பாண்டியன் நினைவாக இந்த பொங்கல் விழாவிற்கு திருக்குறள் புத்தகம் அவர் நினைவாக வழங்கப்படுகிறது. புத்தக புரட்சியாளர் தீபக் பாண்டியன் நினைவாக தீபக் பாண்டியன் சார்பாக இந்த திருக்குறள் புத்தகம் இவர்களுக்கு வழங்கப்படுகிறது. கத்தியின் முனையை விட பேனா முனை கூர்மையானது என்பதை இவர்களுக்கு எடுத்துரைக்கவே இந்த திருக்குறள் புத்தகம் வழங்கப்படுகிறது. இளைஞர்களை படிக்க துணிந்தவரே, போராட்டத்தை கண்டு அழிக்கவில்லை, போராடி களத்தில் நின்றவரே, போராட்டத்தை கண்டு அழிக்கவில்லை, போராடி களத்தில். திருமலைசாமி பால்ராஜ், அப்புறம் டிஜிவிபி, இப்போ யங் பிளட், இந்த மாதிரி இது கண்டினியூ ஆகிட்டே இருக்கணும் வருஷம். ஏன்னா இது வந்து நம்ம ஒரு பொங்கல் விழான்றதை விட குழந்தைகளோட, அதாவது அவங்களுக்கு உண்டான டேலண்ட் என்ன அப்படின்றத வந்து நல்லா ஒரு ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து ஃபர்தராக வந்து க்ரோத் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல இனிஷியேட்டிவ். ஸோ இது அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல வந்து நம்மளோட முன்னாள் கமிட்டி நம்ம கூடயே ட்ராவல் பண்ணவர், இப்போ அவர் நம்மகிட்ட கிடையாது. ஸோ அண்ணன் அண்ணாமலை சுதா அவங்களுக்காக இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு மௌன அஞ்சலி மாதிரி செஞ்சுட்டு, நம்ம இந்த 1ஆவதுலேருந்து 5ஆவது வரைக்கும் படிக்கிறாங்கல்ல அவங்கள வந்து ஃபர்தராக வந்து ஸ்டடி ரீதியாக வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்காக ஒரு சின்ன இனிஷியேட்டிவ் தான், வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா நம்ம என்ன இருந்தாலும் எக்கனாமி ரீதியாக நம்ம எல்லாருமே ஒரு லோ லெவல் தான். நம்மெல்லாம் வந்து ஒரு பிலோ பாவர்ட்டின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம ஹை லெவல் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல முடியாது. நம்ம எல்லா இருக்கிற எல்லா சித்தப்பா பெரியப்பா நம்ம எல்லாருமே ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. ஸோ நம்மளால முடிஞ்சது இந்த ஒரு விஷயம். இப்போ நம்ம ஒரு 5 நிமிஷம் மட்டும் அண்ணாமலை சுதா அவங்களுக்கு ஒரு மௌன அஞ்சலி, அப்புறம் நம்ம ஃபர்தராக இந்த புக்கை வந்து இவங்களுக்கு கொடுத்துட்டு நம்ம ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். உங்களுக்கு எல்லாத்தையும் இந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டோம்னா அது அண்ணன் ராஜேந்திரன், அண்ணாமலை, சிவகுமார் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஸோ இவங்க இல்லைன்னா நம்ம யாருமே இங்கே இந்த லெவலுக்கு இந்த ஃபங்க்ஷன் இந்த வருஷம் வரைக்கும் கொண்டு வந்திருக்க முடியாது. ஸோ அவருக்கு வந்து ஒரு 5 நிமிஷம் மௌன அஞ்சலி, அப்புறம் நம்ம இந்த புக்கை கொடுத்து ஸ்டார்ட் பண்ணிட்டு ஃபங்க்ஷனை முடிச்சிடலாம். அப்புறம் டான்ஸ் ப்ரோக்ராம் தான். ஓகே, ஒரு 5 நிமிஷம் அப்படியே கமிட்டி நீங்களும் வாங்க. ஒரு 5 நிமிஷம் அவ்வளோதான், ஒன்றும் இல்லை. கொஞ்சம் நேரம் மௌன அஞ்சலி இது பண்ணிட்டு முடிச்சிடலாம். வந்து அண்ணன் தீபக் பாண்டியன் அவரோட சார்பாக தான் இந்த புக்கை தரப்போகிறோம். ஆக்சுவலாக தீபக் பாண்டியன் அப்படி உடனே சப்ஸ்கிரைப் ரேடியோவோ கட்சின்னு ஒன்று நினச்சிட்டோன்னா, அவரும் நம்மளை மாதிரி படிப்புக்காக ரொம்ப போராடி இப்போ அவர் நம்ம கிடையாது, பட் அவரோட சார்பாக அவரோட நினைவாக இந்த புக்கை கொடுக்குறோம். ஆக்சுவலாக இந்த படிப்பு அப்படின்னு வந்து இது டாமினேட் மாதிரி நினச்சிக்காதீங்க. இந்த படிப்பில் வந்து எல்லா விதமான மென்டாலிட்டியுமே கொடுக்குறது இந்த படிப்பு தான். சந்தோஷமாகவும் வச்சிருக்கு, ரொம்ப சோகமாகவும் வச்சிருக்கு. அதே சமயம் இந்த உலகத்திலேயே நான் இந்த மாதிரி ஜாலியாக இல்லைடா அப்படின்ற எல்லா மென்டாலிட்டியுமே இந்த படிப்பு தான் நமக்கு கொடுக்கும். ஸோ அசிங்கப்பட்டாலும் சரி, அவமானப்பட்டாலும் சரி, படிப்பை விட்டுறக்கூடாது. இதெல்லாம் நம்ம எல்லாருமே படித்தா ஏதாவது ஒரு மாதிரியா ஆயிடுவா அப்படின்னு எல்லாமே நீங்கள் பயந்துட்டு இருக்கிறீங்க. அப்படி கிடையாது. செல்ஃபாக வந்து ஸ்டெபிளாக இருக்கணும். அதாவது எப்படின்னா விளையாட்டு ரீதியாகவும் ஸ்டெபிளாக இருக்கணும், படிப்புலையும் இதாக இருக்கணும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் எல்லா பள்ளிக்கூடம் காலேஜ்லாம் பார்த்துருக்கீங்கன்னாக்க விளையாட்டுன்றது ஒன்று சேர்த்துருப்பாங்க. அது ஏன் அப்படின்னா
ஒரே ஏரியாவும் படிக்க விட மாட்டாங்க, ஒரே ஏரியாவும் விளையாட விட மாட்டாங்க. ஸோ நம்மளோட ஹெல்த்தை வந்து ஒரு ஸ்டெபிளாக வச்சுக்கிறதுனா இந்த விளையாட்டு, அந்த விளையாட்டு ரீதியாக தான் இப்போ நம்ம இந்த பொங்கலையும் ஒரே இதாக வச்சு நம்ம அப்படியே அது ஒரு இதாக நம்மளோட ஒரு லைஃப் ஸ்டைலில் இதே ஒன்றா கொண்டு போயிட்டுருக்கோம். ஸோ இந்த பொங்கல் இதற்கு நம்ம வந்து இந்த 1 to 5 நம்ம ஊரில் 1 to 5 படிக்கிற எலிமெண்டரி ஸ்கூல் போறீங்களா, நீங்களாம் அப்படியே மேடைக்கு வாங்க. இது வந்து அண்ணன் தீபக் பாண்டியன் நினைவா உங்களுக்கு நீங்க ஃபர்தரா நல்லா படிச்சு மேல வரணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை எய்ம் பண்ணி நாங்க இதை பண்றோம். இது வந்து தப்பா நினைச்சுட்டு வேணும், மறுபடியும் சொல்றேன், இது ஒரு சமுதாய ரீதியாகவும் இல்ல அவரு வெட்டு குத்து அப்படி அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இது வந்து ஒரு படிக்கிற ரீதியா அவர் வந்து நமக்காக ஒரு சில முன்மொழியில சொல்லிட்டு போயிருந்தாரு. எனக்கு அவரை பத்தி சரியா தெரியாது, நானும் தெரிஞ்ச மாதிரி சொல்லக்கூடாது, பட் அவரோட ஒரு சில விஷயத்தெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். ஸோ படிப்பு ரீதியா வந்து அவர் எவ்வளவோ விஷயம் நல்லா பண்ணியிருக்கிறாரு, நம்ம யாருக்கும் தெரிய வாய்ப்பு இல்லை. ஸோ நம்ம இனிமேலாவது இப்படி கண்டினியூ பண்ணுவோம். அந்த ஒரு சில படிப்பு ரீதியாக ஹெல்ப் பண்ணவங்களுக்காக நம்ம இது பண்ணலாம், தப்பு இல்லை. ஸோ 1 to 5 யாராக இருந்தாலும் மேலே வாங்கப்பா. 1 to 5 படிக்கிற பசங்க நம்ம ஊர் 1 to 5 1வது 2வது 3வது 4வது 5வது படிக்கிற பசங்க எல்லாம் மேலே வாங்க. இந்த புத்தகத்தை கொடுத்துடலாம், அப்படியே லைன் இல்லைங்க வாங்கிட்டு போயிடலாம். கார்த்திக் யங் பிளஸ் வாங்க, அப்படியே வாங்க, அப்படியே வாங்க, எல்லாரும் அப்படியே கூடுங்க. சூர்யா ஸ்டார்ட் பண்ணு, தப்பு இல்லை, அப்படி கொடுத்து விடு. அப்படியே அப்படியே வாங்கிக்கோங்க, ஒண்ணு இல்லை, எல்லாத்துக்கும் உண்டு. வருஷன் போயிட்டானா, வருஷன் போயிட்டானா. ஒன்று டு 5 படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கொஞ்சம் மேல வாங்க. அவ்வளவுதான், நீ அடுத்த டான்ஸ் ப்ரோக்ராம் தான், அவ்வளவுதான் முடிச்சு. நந்தினியக்கா கையை பிடிச்சி கூட்டிட்டு வந்தாக்க இந்த இவ்வளோ பேர் விட்டுவாங்க. புத்தக பொறுப்பாளர் தீபக் பாண்டியன் நினைவாக இந்த பொங்கல் விழாவிற்கு திருக்குறள் புத்தகம் அவர் நினைவாக வழங்கப்படுகிறது. புத்தக புரட்சியாளர் தீபக் பாண்டியன் நினைவாக தீபக் பாண்டியன் சார்பாக இந்த திருக்குறள் புத்தகம் இவர்களுக்கு வழங்கப்படுகிறது. கத்தியின் முனையை விட பேனா முனை கூர்மையானது என்பதை இவர்களுக்கு எடுத்துரைக்கவே இந்த திருக்குறள் புத்தகம் வழங்கப்படுகிறது. இளைஞர்களை படிக்க துடித்தவர், குளத்தில் பிறந்தவர், இளைஞர்களை படிக்க துடித்தவர், போராட்டத்தை கண்டு அழிக்கவில்லை, போராடி களத்தில் நின்றவர், போராட்டத்தை கண்டு அழிக்கவில்லை, போராடி களத்தில் நின்றவர். ஒரு டைம் புத்தக புரட்சியாளர் அவருடைய எல்லா மனதிலும் பதிஞ்ச ஒரு விஷயம், எல்லா இளைஞர் மனசுலையும் அது பதிஞ்சிச்சு. கத்தியின் முனையை விட பேனா முனை கூர்மையானதுன்னு சொல்லிட்டாரு. அது எல்லாத்தோட மனசுலையும் அது பதிஞ்சிருக்கு. அதுதான் இங்கேயே பதிச்சிருக்கோம் நாங்க. கத்தியின் முனையை விட நன்றி நன்றி.